Hello friends, welcome to Mariners Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ப்ளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறமா எப்படி மர்ச்சன்ட் நேவியில் ஜாயின் பண்ணுறதுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் டூவில் நீங்கள் என்ன படிச்சிருக்கணும், எந்தெந்த சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்கணும், மர்ச்சன்ட் நேவியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன இம்பார்ட்டண்டான டிசிஷன்ஸ் எடுத்திருக்கணும், அதுபோக ஸ்பான்சர்ஷிப்னா என்ன, ஸ்பான்சர்ஷிப்போட பெனிஃபிட் என்ன, அதை எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது, அதை பற்றி பார்க்க போகிறோம். ப்ளஸ் டூவில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்டுமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். நீங்கள் சப்போஸ் 10th படிக்கும் போதே நீங்கள் மர்ச்சன்ட் நேவியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா, நீங்கள் +1 +2ல் இந்த 3 சப்ஜெக்ட்டும் இருக்கிற குரூப்பாக செலக்ட் பண்ணி படிச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் மர்ச்சன்ட் நேவியில் ஒரு இன்ஜினியரிங் ஆஃபீஸராகவோ இல்லை ஆஃபீஸர் ரேங்க்கோ நீங்கள் போக முடியும். மோஸ்ட் ஆஃப் த ஷிப்பிங் கம்பெனிஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்லேயுமே 60% ஆர் 60% எபோவ் மார்க்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இங்கிலீஷ் வந்து சம் கம்பெனிஸ் 50% ஆர் 60% எபோவ் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் மோர் ஆர் லெஸ் 60% எபோவ் மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். டிசிஷன் மேக்கிங். எல்லா கப்பல்லையுமே இன்ஜின் அண்ட் டெக் டிபார்ட்மெண்ட்டு 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இன்ஜின் டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களோட ஒர்க் ஃபுல்லாமே இன்ஜின் ரூமை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இன்ஜின் ரூமில் இருக்கிற மெயின் இன்ஜின், ஜெனரேட்டர்ஸ், பாய்லர்ஸ், பியூரிஃபையர், கம்ப்ரஸர் இந்த மாதிரி இருக்கிற எல்லா மிஷினரிஸோட ரொட்டீன்ஸ் பண்ணுறது, அதோட ரொட்டீன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, ட்ரபுள் ஷூட் பண்ணுறது, இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஜின் டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணலாம். டெக் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கும்போது நேவிகேஷனும் கார்கோ ஆப்ரேஷன்ஸும் அவங்களோட மெயின் கோலாக இருக்கும். நீங்கள் இந்த இதில் பார்க்குற மாதிரி இன்ஜின் டிபார்ட்மெண்ட்க்கு ஹெட் வந்து சீஃப் இன்ஜினியராக இருப்பாங்க, டெக் டிபார்ட்மெண்ட்க்கு ஹெட் வந்து கேப்டனாக இருப்பாங்க. ஒரு ஷிப்போட ஆர்கனைசேஷனல் சார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு மாஸ்டர் அதாவது ஒரு கேப்டன் வந்து ஆல் ஓவர் இன்சார்ஜாக இருப்பாங்க. சீஃப் இன்ஜினியர், செகண்ட் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் ஆஃபீஸர், தேர்ட் இன்ஜினியர், ஃபோர்த் இன்ஜினியர் இவங்க எல்லாமே இன்ஜின் டிபார்ட்மெண்ட். சீஃப் ஆஃபீஸர், செகண்ட் ஆஃபீஸர், தேர்ட் ஆஃபீஸர் இவங்க எல்லாருமே டெக் டிபார்ட்மெண்ட்டில் வருவாங்க. இது வந்து கேலி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சமைக்கிறது ஆன்போர்ட் ஷிப்பில் வந்து நம்ம சாப்பிட்றதுக்குரிய கேட்ரிங் டிபார்ட்மெண்ட் வந்து இவங்க. நீங்கள் சப்போஸ் இன்ஜின் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 4 இயர்ஸ் முடிச்சுட்டு அது போக 1 இயர் வந்து கிராஜுவேட் இன் மெரைன் இன்ஜினியரிங் படிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பிஇ மெரைன் இன்ஜினியரிங் 4 இயர்ஸ் டைரெக்டாக படிக்கலாம். டெக் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு டிப்ளமோ இன் நாட்டிக்கல் சயின்ஸ் ஆர் பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் நீங்கள் படிக்கலாம். இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிப்ளமோ இன் நாட்டிக்கல் சயின்ஸ் படித்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஷிப்பில் ஜாயின் பண்ணும்போது கேடட்டாக ஜாயின் பண்ணுவீங்க. அதில் வந்து 18 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு மினிமம் செயிலிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் நெக்ஸ்ட் ரேங்க் போகிறதுக்கு, அதாவது எக்ஸாம் எழுதுறதுக்கு. இப்போ 18 மந்த்ஸை வந்து நீங்கள் கண்டினியூஸாக பண்ண மாட்டீங்க, 2 ஷிப்ஸ் 3 ஷிப்ஸ் இந்த மாதிரி டிவைட் பண்ணி தருவாங்க. அதே மாதிரி பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 12 மந்த்ஸ் வந்து ரேங்க் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது கேடட்டாக வந்து நீங்கள் 12 மந்த்ஸ் வந்து செயில் பண்ணியிருக்கணும். ஸ்பான்சர்ஷிப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பான்சர்ஷிப் அப்படின்றது நீங்கள் ப்ரீசி ட்ரைனிங் படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஷிப்பிங் கம்பெனிஸ் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது ப்ரீசி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து 100% ஜாப் கேரண்டி தரது தான் ஸ்பான்சர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பான்சர்ஷிப்பை பொறுத்தளவுக்கு ஷிப்பிங் கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு மணியாவோ இல்லை நீங்கள் படிக்கிற கோர்ஸ்க்கு வந்து ஃபீஸோ அந்த மாதிரி எதுவுமே பே பண்ண மாட்டாங்க. பட் உங்களுக்கு ஜாப் கேரண்டி வந்து 100% கொடுப்பாங்க. இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்கஸ்ட் பெனிஃபிட் இப்போ இருக்கிற மெரைன் ஃபீல்டில் வந்து டைரெக்டாக உங்களுக்கு நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறமா ப்ரீசி முடித்து வெளியில் வந்ததுக்கப்புறமா ஜாப் கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால நீங்கள் மர்ச்சன்ட் நேவியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே கம்பெனிஸில் அப்ளை பண்ணி நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் லெட்டரோட ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வரலாம். இந்த ஸ்பான்சர்ஷிப்பை நீங்கள் எப்படி வாங்குறது, எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி இயர் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஷிப்பிங் கம்பெனிஸ் வந்து ஏப்ரல் மந்தில் அவங்களோட நோட்டிஃபிகேஷன் அவங்களோட சைட்டில் கொடுப்பாங்க. நீங்கள் அதை வந்து அவங்களோட சைட்லேயே போய் ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்கன்னா, ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் 12th நீங்கள் படித்தது ப்ளஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த 3 தான் பேஸ் பண்ணி ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டும், அது போக ஒரு சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்
பின்ன இது ரெண்டுலேயுமே நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா ஒரு இன்டர்வியூ இருக்கும். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு மெடிக்கல் வந்து மெர்ச்சன்ட் நேவியில் ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே கிளியர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் வந்து ஸ்பான்சர்ஷிப்போட ஜாயின் பண்ணிங்கன்னா ரொம்ப செக்யூர்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிலோ லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் வந்து எவ்ரி இயர்ஸ் வந்து உங்களுக்காண்டி ஸ்பான்சர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதை பற்றி இன் டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.